திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடாததால் பள்ளத்தில் விழுந்து பலர் காயமடையும் நிலை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். உங்க பகுதியில் தோண்டப்பட்ட இந்த பள்ளத்தால் எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு அவதிப்படுறீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது இது பள்ளம் நோண்டி 10-12 நாள் ஆச்சு சார். அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போற வர ஜனங்க, வண்டியில போற வரவங்க வீந்துறாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வீந்துட்டுங்க. அதாவது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ இங்க பாருங்க, கேணி இப்படி இருக்குது. ரொம்ப கொசு தொல்லை எல்லாம் அதிகமா இருக்குது. எல்லாம் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, கொள்றாங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2-3 பேர் வீண்டாங்க வண்டியிலேருந்து. அங்க பின்னாடி இருக்கிற தண்ணியெல்லாம் இங்க தேங்கி நம்மளுக்கு தான் கொசு தொல்லை அது இது ரொம்ப அதிகமா இருக்குது. ஒரு துர்நாற்றம் வேற அடிக்குது. இப்போ உங்க பகுதியில கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பா இந்த சாலையில தோண்டப்பட்ட பள்ளத்தினால மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படுறாங்க, நீங்க அது கண் கூட பாக்குறீங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். ஒரு 10 நாளா போறவரெல்லாம் இருக்காங்க ஜனங்க. குழந்தை குட்டி தூக்கின்னு போறது, ஸ்கூல் பசங்க போறது கூட ரொம்ப பேஜார்படுதுங்க. இதுக்கு பேரூராட்சிகளும் பார்த்துட்டு போறாங்க. ரோடு போறதுக்கு பல மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் போறது. இது நோண்டி விட்டு ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் இதுல உயிராங்க. ஸ்கூல் பசங்க ஒரு நாளைக்கு 1000 பேர் போய் வராங்க. ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இது சொன்னா யாரும் கண்டுக்கிறது இல்லை. இது நல்ல இந்த கொசு தண்ணி, இந்த தண்ணிங்கெல்லாம் சரியில்லை. குழாயில் இந்த தண்ணி வசதி இல்லை. எல்லாம் போலீஸ்ல பார்த்தா போட்டு மல்லா 7 மணி லாரிட்டருக்குள்ள பெட்டிஷன் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுவரை கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் இந்த தோண்டப்பட்ட பள்ளத்தை மூடுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் இந்த பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் இந்த வசிக்கும் இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அனைத்தும் தூர்வாரப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் கொசுக்கள் உற்பத்தியாகி அந்த கொசுக்கள் இரவு பகல் முழுவதும் என மக்களை தாக்கி வருவதாகும். எனவே சம்பந்தப்பட்ட கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரகாஷ்.